வறுமை எனக்கு தடையல்ல. சார்லஸ் டிக்கன்ஸ் உண்மை சம்பவம். இங்கிலாந்தில் ஒரு சிறிய வீடு. அதில் வாழ்ந்த ஒரு சிறுவன், சார்லஸ் டிக்கன்ஸ். அவருக்கு வயது 12 தான். அப்பாவின் கடன் காரணமாக அவர் குடும்பமே சிதறிப் போனது. ஒரு நாள் திடீரென, இனி பள்ளிக்கு செல்ல முடியாது என்று சொல்லப்பட்டான் அந்த சிறுவனுக்கு. செருப்பு பூச்சு தொழிற்சாலை டிக்கன்ஸ் வேலை செய்யத் தொடங்கிய இடம். செருப்பு பூச்சு ஷூ பாலிஷ் தொழிற்சாலை. நாள் முழுவதும் வேலை, கைமுழுக்க மாசு, வயிற்றுக்கு சரியான உணவு இல்லை. நண்பர்கள் கேலி, மனதில் ஆழமான அவமானம். அந்த இடத்தில் அவர் தினமும் நினைத்த ஒரு எண்ணம் மட்டும், இந்த வாழ்க்கை என் இறுதி அல்ல. ஒரு நாள் நான் இதையெல்லாம் எழுதுவேன். தன்னம்பிக்கை விதைத்த கனவு வேலை முடிந்ததும் தனியாக அமர்ந்து குறிப்புகள் எழுதுவார். அவர் அனுபவித்த பசி, வறுமை, குழந்தை தொழிலாளர் துன்பம், இவை அனைத்தும் அவர் மனதில் கதைகளாக மாறின. உலகம் அறிந்த எழுத்தாளர் ஆண்டுகள் கழிந்தன. அதே சிறுவன் எழுதிய கதைகள். ஆலிவர் ட்விஸ்ட், வறுமையில் சிக்கிய குழந்தையின் குரல் டேவிட் காப்பர்ஃபீல்ட், டிக்கன்சன் சொந்த வாழ்க்கை பிரதிபலிப்பு. இந்த நாவல்கள் உலகம் முழுவதும் புகழ் பெற்றன. டிக்கன்ஸ் ஆனார் உலகின் தலை சிறந்த எழுத்தாளர். டிக்கன்ஸ் சொன்ன தன்னம்பிக்கை, சஃபரிங் டாட் மீ வாட் கம்ஃபர்ட் மீன்ஸ். துன்பமே எனக்கு மனித நேயத்தை கற்றுக் கொடுத்தது. இந்த சம்பவம் சொல்லும் பாடம், நீ பிறந்த சூழ்நிலை உன்னை தீர்மானிக்காது. நீ சந்திக்கும் வலி உன்னை பலப்படுத்தும். தன்னம்பிக்கை இருந்தால் வறுமை கூட ஒரு பாடமாக மாறும். இன்று நீ போராடுகிற இடமே நாளை நீ ஜெயித்த கதையாக மாறும்.